வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா, நேற்று மாங்காயெல்லாம் கொஞ்சம் பறித்தோம். கொஞ்சம் பழுக்கிற தொப்பு தொப்புன்னு ஒன்று ஒன்றா கீழே கீழே விழுகுது. கீழே விழுகிற பழம்லாம் பழுக்க வச்சோம்னா சரியில்லை. அதனால் பாட்டி கொஞ்சம் மாம்பழத்தை கொஞ்சம் பழுக்கிற பக்குவத்தில் பறித்து வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், பறிச்சிருக்கிறேன். இது அந்த அட்டைப்பட்டியில் அடுக்கி வச்சுட்டு மூடி வச்சோன்னாக்கா அதுவே நல்லா பழுத்துரும். இது நல்லா பழுத்த அப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மரம் இருக்கிறவங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த வருஷம் நிறைய எல்லா இடத்துலையும் விலை இல்லை அப்படின்றாங்க. வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி பழுக்க வச்சு யாருக்காவது கொடுத்துருங்க. உங்களால் சாப்பிட முடியலன்னா யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. சரியா? வீணாக்காமல் அதை மரத்துலேயே இருந்து அது வீணாக்காமல் பறிக்க சொல்லி இந்த மாதிரி பழுக்க வச்சு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. சரியா? இது செந்தூரம். இந்த பழம் வந்து செந்தூரம். நான் இதெல்லாம் அடுக்கிட்டு நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அடுக்கி தான் வைப்பேன் நான் பாட்டி. எப்போவுமே இந்த மாதிரி நான் வருஷம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். அப்படி போட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடிடுறேன். இந்த வருஷம் துணியெல்லாம் போட்டு மூடுறதில்ல, அப்படியே தான் வைக்க போகிறேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அதுவே பழுத்துரும். எதுவுமே பண்ண வேணாம். ரொம்ப எதையாவது போட்டு மூடி வச்சோம்னா குப்புன்னு சீக்கிரம் அழுகி போயிடும். அதனால் அப்படியே நான் அடுக்கிட்டு இந்த போட்டு இப்படி வச்சிட போகிறேன். இப்படியே மூடி வச்சிட்டேன்னாக்கா பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டோன்னா அது நல்லா பழுத்துரும். நான் பழுத்த அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி காம்பு வந்து மேலே இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி மேலே இருக்கணும். காம்பு இப்படி மேலே இருந்தால் தான் அது நல்லா பழுக்கும். காம்பு நீங்கள் கவுத்தி வச்சிங்கனாக்கா அது அழுகி போயிடும். இந்த மாதிரி காம்பு மேலே இருக்கிற மாதிரி அடுக்கி வைங்க. எல்லா காம்பும் பாருங்கள் மேலே தான் நிற்கும். அது மாதிரி காம்பு மேலே இருக்கிற மாதிரி அடுக்கி வைக்கணும். பாருங்கள், 3 நாள் ஆச்சு. 3 நாள் பொறுத்து பாட்டி எடுத்துருக்கிறேன். எப்படி பழுத்துருக்குது பாருங்கள். மூடவே இல்லை, இப்படி தான் வச்சுருந்தேன் பாட்டி. இப்படி தான் வச்சுருந்தேன். இந்த சூடுக்கு நல்லா பழுத்துருச்சு. பார்த்திங்கன்னா இதே மாதிரி பழுக்க வைங்க. இந்த முகத்தை வந்து இப்படி வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, பாட்டி அன்னைக்கே உங்கள்கிட்ட காமிச்சேன் பாருங்கள். இது வந்து இப்படி நேராக இப்படி வைக்கணும். இப்படியே அடுக்கிட்டு வந்தீங்கன்னா எதுவுமே குப்புறப்படுக்காமல் இப்படியே நேராக தேங்காய் எப்படி நேராக வச்சா தான் தேங்காய் அழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். சரியா? இப்படி இருந்தால் சீக்கிரம் பழுத்துரும். நான் வைக்கப்புல்லாம் போடலை, கீழே துணியும் போடலை, சும்மா அப்படியே தான் அடுக்கி வச்சேன். மேலே துணியும் மூடலை, அப்படியே அடுக்கி வச்சேன் பாருங்கள். பழுத்துருச்சு 3 நாளில். இதே மாதிரி நீங்களும் மரம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பழம் இருக்கும்போது இந்த மாதிரி பழுக்க வைங்க. நல்லாவே பழுத்துரும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.